விடாமுயற்சி அவங்க ரிலீஸ் பண்ணும்போதே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் அரவிந்த் சார் சில பேர்ட்ட அட்வைஸ் கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க நல்ல ஸ்லாட் தான், 10 days லீவ் இருக்கிறதுனால நிறைய படங்கள் தாங்கும். அண்ட் விடாமுயற்சி வந்து அஜித் சார் யூஸாக Thursday தான் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ 9th மாதிரி ரிலீஸ் பண்ணால் நாங்கள் 14th அட்லீஸ்ட் ஒரு 5 days ஒரு கேப் ஆச்சு கிடைக்கும். அதனால we were fine with it. அதுக்கப்புறம் அவங்க வந்து விலகினோடனே நிறைய படங்கள் வந்து அந்த ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, பொங்கல் வந்து எப்போவுமே படம் பார்க்கணும் ஒரு கல்ச்சர் இருக்குது. பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதாவது பண்ணால் கூட வெளியே போய் ஒரு படம் பார்க்கணும், ஏதாவது ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அண்ட் அதனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிமாண்ட் இருக்குது, தியேட்டர்ஸ்க்கு வரணுங்கிற ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த படம் வந்து பெட்டராக ப்ரமோட் பண்ணுறாங்க, எந்த படத்தோட ட்ரெய்லர் பெட்டராக இருக்குது, மெட்டீரியல் பெட்டராக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அரவிந்த் சார் வந்து டேஜாவு ஒரு பெரிய ஹிட். எனக்கும் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ இது ஒரு ரொமான்டிக் படமாக ப்ரமோட் பண்ணாலுமே அந்த டேஜாவில் இருந்த எலிமெண்ட்ஸுமே கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து இது ஒரு ஜானர் ஷிஃப்டாக இருக்கும். எனக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய வருஷமாக படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், முன்னாடி ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மெயினாக இந்த படத்தில் ஒர்க் ஆனது இந்த செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயம் தான்.